கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ இலவசம்ன்றது தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து ப்ராமிசஸாக கொடுக்குறாங்க. நான் இதை பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இலவசன்றதை தாண்டி இப்போ ஹெல்த்துலையும் சரி, எஜுகேஷனையும் சரி, நல்ல ஒரு சர்வீசஸ் கொடுத்தோன்னா மேபி ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? மிக முக்கியமான கேள்வி. பர்டிகுலராக நான் சொல்லிட்டு இருந்த அந்த 2 ஃபீல்டு தான் நீங்களும் சொல்கிறீங்க. தட் இஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். அந்த குவாலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூலோ காலேஜோ மட்டும் இல்லை, நான் அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பணம் வந்து இந்த 2 செக்டார்லேயும் நான் அஃபோர்டபுளாக, அதாவது சாதாரண மக்களால், நீங்கள் வந்து அடித்தட்டு மக்கள் கூட விட்டுருங்க, நடுத்தர மக்களால் கூட முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களிடம் இந்த கேள்விகளை நேரடியாக கேட்க வேண்டும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மை குட் ஃப்ரெண்ட் மா சுப்பிரமணியம், அதே மாதிரி மகேஷ் பொய்யாமொழி ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார். ஐ டோன்ட் டோட்டலி பிளேம் தம். தேர் ஆர் சர்டன் எஃபர்ட்ஸ், ஏதோ அதை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிக பெருமளவில் பொருட்செலவை, கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்துகிற 2 விஷயங்களாக இந்த ஹெல்த் செக்டாரும் எஜுகேஷனும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி பிரதான கட்சிகள் பேசுவதில்லை, கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு கவலைக்குரிய நிலைமை இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது எவ்வளவு பேரை கவர் செய்கிறது, அதில் எவ்வளவு பணம் கவர் ஆக முடியும், நீங்கள் அதை பார்க்கணும். ஆகவே இந்த 2 செக்டாரில் கவர்மெண்ட்டுடைய ரோல் பெரிய அளவுக்கு வர வேண்டும். வேற யாராவது இருக்காங்களா? மீடியாஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை வந்து டிபேட் பண்ணாமல் விடுறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அமைச்சர் மேலே அந்த ஊழல் அது பேசுகிறது இல்லை யாரும். மற்ற மாதிரி யூனிவர்சிட்டியில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், இதை யாருமே பெருசாக பேசுகிறதில்ல. அப்படியே யூடியூப் சேனலில் அப்படி பேசுகிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் பொதுவாக லைட்டாக பேசிட்டு அப்படி விட்டுறாங்க, அதை பெருசுப்படுத்தாமல் விடுறாங்களோ. நம்ம அதிமுக எதிர்கட்சிகள் அந்த வேலையை செய்யலை, அது தவறு தான். ஆனால் மீடியாவும் அந்த மாதிரி பண்ணாத இருக்குது, அது ஒரு கேள்வி. இன்னொன்று ரவீந்திரன் சார்கிட்ட 2வது கேள்வி. சீமான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த அந்த டைமில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் அதற்கு ஆதரவாக ஒரு இது பண்ணுறாரு, ஒரு பேரணி. ஆனால் இவர் வந்து அதை எதிர்த்து பேசுகிறாரு. அப்புறம் பாகிஸ்தானுக்கு அந்த இண்டஸ் ரிவரில் தண்ணி கொடுக்காது இருந்தப்போ அதுக்கும் இவர் வந்து எதிர்த்து பேசுகிறார். அப்போ சார் வந்து ஒரு தேசியவாதி, அவர் எப்படி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு? எனக்கு அது சீமானுக்கு நிலைப்பாடு தவறுன்னு சொல்லியிருக்கிறேன், ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு சரின்னு சொல்லியிருக்கிறேன். பெருந்தர் அண்ணா பிறந்த சைனீஸ் அக்ரஷனோட பண்ணதை ஸ்டாலின் பொறுப்பாக பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறேன். பட் சீமானால் இதை போல்டாக சொல்ல முடியுதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். சீமான் கருத்தை என்டால்ஸ் பண்ணலை. அந்த விஷயத்தில் போல்டாக சொன்னது அகிலேஷ் யாதவ், சீமான், வேற யாருக்கும் அதை பேசல. நீங்க பெருசா சொல்றீங்களா, தாவேகானி ஒரு கட்சி கருத்தே சொல்லாத ஆளு, கருத்து சொல்லதுக்கே ஒரு தைரியம் இல்லை அந்த கட்சிக்கு. இவர் சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, பட் போல்டா சொன்னார் அந்த கருத்தை. என் கருத்து அண்ணா கருத்துக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருத்து தான் என் கருத்து. தேசிய உணர்வோட மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதா நான் சொன்னேன். அண்ணா அன்னைக்கு சைனீஸ் அக்ரஷனோட அண்ணா எடுத்த நிலைப்பாட்டை தான் நான் பாராட்டினேன். பட் சீமானுக்கு ஒரு கட்ஸ் இருக்கு, போல்ட்னஸ் இருக்கு. ஒண்ணுமே சொல்லாம ஊமையா ஓடக்கூடிய விஜயை விட எடுத்து பாருங்க, இதுல கருத்தே சொல்லியிருக்க மாட்டார் விஜய்.